ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி சீனி அவரைக்காய் வத்தல் எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ சீனி அவரைக்காவும் 20 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். லாபம் தானே நமக்கு. எங்கள் ஊர் சைடு சீனரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஊர் சைடெலாம் கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்கனால இந்த வத்தல்லாம் பண்ண சொன்னேன். சரி, வெயிலும் வேஸ்ட்டாக தானே போகுது, ஏதாவது வத்தல் பண்ணி சாப்பிட்டா நமக்கு தானே, நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது சைடிஷ் ஆகிக்கிடும். ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். அந்த அவரைக்காவை அதில் போட்டு கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு, நம்ம எவ்வளோ உப்பு போட்டாலுமே அந்த வத்தல் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு இல்லாத போலே இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சமாக காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய் வத்தல் போட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா அவிச்சு எடுத்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து அந்த சீனி அவரைக்காவை எடுத்து வச்சாங்க. எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தனால தான் இதெல்லாம் பண்ணுறோம். இல்லைன்னா நான்லாம் இதை பண்ண மாட்டேன். எனக்கு பாப்பாவை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இதெல்லாம் போட்டு என்னத்தை போட்டு பண்ணதுக்கு. சரி, எங்கள் அம்மா இருக்கனால தான் சரி இதை பண்ண சொன்னேன், அதான் பண்ணாங்க. அப்புறம் வடித்து வச்சதெல்லாம் ஒரு சொலவில் போட்டு எல்லாத்தையும் இப்படி பரப்பி வச்சாங்க. அப்போ தானே காய் இதுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் சொலவலெல்லாம் பரப்பி எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் முக்கியமான ஒன்று, இதை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்களா, அரை வேக்காடு அந்த மாதிரி தான் வேக வைக்கணும் அதை. அப்புறம் மொட்டை மாடிக்கு காய வைக்க கிளம்பியாச்சு. அம்மா தான் காய வைக்கிறாங்க. அப்படியே மேலே கொஞ்சம் நின்றுட்டு அதெல்லாம் சுற்றி அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு. எப்படி இருக்குது நாங்கள் இருக்கிற இடம்? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.